வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோல எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? முட்டை, சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ், வினிகர், பெப்பர் பவுடர், கொரியாண்டர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், பாஸ்மதி அரிசி, கேரட், வெங்காயம், பீன்ஸ், கேபேஜ், உப்பு. 3 கிளாஸ் அரிசியை 6 டம்ளர் தண்ணியில் வச்சு ரைஸ் குக்கரில் இன்னைக்கு வேக வச்சுருக்கோம். ரைஸ் குக்கரில் அது வேகிறதுக்குள்ளார நம்ம இப்போது முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே 4 முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. இப்போ நல்லா எக் பொடி மாஸ் மாதிரி அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக லைட்டாக விட்டு நீங்கள் அதை குக் பண்ணிக்கலாம். அது நல்லா குக் ஆனதும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது நல்லா லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வெந்ததும் அதில் 1 கப் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வேக விடக்கூடாது. ஸோ லைட்டாக டாஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ இப்போ அதில் 1 கப் கேரட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் கேபேஜ் சேர்த்துக்கலாம்.
இது சிம்லே வச்சு லைட்டாக மட்டும் டாஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் குக் பண்ண வேண்டாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கிறோம். அது நல்லா டாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாம் ரைஸ் இப்போ ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம், ரைஸ் உடஞ்சிடும். அதனால் லைட்டாக டாஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரைஸை வேக வைக்கும் போதே அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ ரைஸ் ஒட்டாது. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கான தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இன்றைக்கி நம்ம 3 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன். நீங்கள் சோயா சாஸை மசாலாலே சேர்த்துருக்கலாம், ஆனால் ரைஸில் சேர்த்தா உங்களுக்கு அந்த கலர் கொஞ்சம் வரும், அதனால தான் நம்ம ரைஸில் இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் ஆப்ஷனல். நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே அட் அ டைமில் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஸ்க்ராம்பிள் பண்ண எக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நம்ம டாஸ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள்
நீங்கள் எந்த ஃப்ரைட் ரைஸ் வேணாலும் இதே ப்ரொசீஜர் வச்சு பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னால் எக்கு பதிலாக சிக்கன். ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.